நம்முடைய தேவன் ரொம்ப நல்லவர், என்றும் மாறாதவர். ஒவ்வொரு நாளும் நம்ம கூட இருந்து நம்ம கையை பிடித்து இன்னைக்கும் நடத்தி கொண்டே இருக்கிறார். அவர் நம்ம தாயின் கருவில் உருவாகும் முன்பதாகவே நம்மளை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு வரைக்கும் அப்படித்தான் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். கைவிடாமல் நம்மளோடு கூட அவர் வந்து கொண்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தி செல்வார். கொலோசியர் 2 அதிகாரம் 6வது வசனத்தில் படிக்கிறோம். Colossians chapter 2 verse 6 says, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. How could I pray when I have nothing to say? சொல்லுவதற்கு வார்த்தையே இல்லைன்னா எப்படி ஜெபம் பண்ணுவது அப்படின்ற கேள்வி அநேக நேரம் நம்மளுக்கு எழும்பும். அதற்கான பதிலை இந்த வசனத்தில் நம்மளால பார்க்க முடியும். Sometimes we have to stop focusing on talking to God and start focusing on walking with God. சில நேரங்களில் தேவனிடத்தில் பேசுவதை நிறுத்திவிட்டு தேவனோடு நடப்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். நம்ம நிறைய காரியம் ஆண்டவர்கிட்ட சொல்லிகிட்டே இருப்போம், ஜெபமாக செஞ்சுக்கிட்டே இருப்போம், பல காரியங்களை தேவனிடத்தில் நம்ம விண்ணப்பங்களாக கொடுத்து கொண்டே இருப்போம். ஆனால் ஒரு சில நேரங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுவதை விட்டுவிட்டு அதில் இருக்கிற கவனத்தை மாற்றி ஆண்டவரோடு நடப்பதில் நம்ம கவனத்தை செலுத்த வேண்டும். நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லுகிற காரியம் ஒரு விஷயம், ஆனால் தேவன் நம்மளுக்காக சொல்லி இருக்கிற காரியங்களை பின்பற்றி அதில் நடப்பது ஒரு விதமான ஜெபம். அப்படிப்பட்ட ஜெபத்தை நீங்களும் நானும் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். We have to follow less talking, more walking principle in our life. இந்த வசனத்தில் ஒரு 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. Rooted in him, built upon him and walk with him. அவருக்குள் வேர் கொண்டு அவர் மேல் கட்டப்பட்டு அவருடன் நடந்து கொண்டு. Praying is actually walking with him. ஜெபம் என்பது தேவனோடு நாம் நடக்கும் நடையே தான் ஜெபமாய் இருக்கிறது. Your presence with God is prayer. தேவனோடு நீண்ட தூரம் பிரயாணம் செய்வதே பிரார்த்தனை. நம்முடைய வாழ்க்கையின் பிரயாணம் தான் பிரார்த்தனையே. சிம்பிளான உதாரணம் எடுத்துட்டோம்னா, நம்ம ரொம்ப நம்புகிற யாராவது ஒரு நபர் இருந்தாங்கன்னா அவங்க கூட நம்ம அதிகமாக பேசணும்னு கூட இல்லை, அவங்க கூட பிரயாணம் செஞ்சுட்டே இருந்தாலே போதும், நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். நம்மளை சரியான இடத்துக்கு தான் அவங்க கூட்டிகிட்டு போவாங்க, சரியான இடத்துல தான் கொண்டு போய் விடுவாங்க, சரியான காரியங்களை தான் நம்மளுக்கு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை அவர்களிடத்துல பேசாமையே நம்மளுக்கு ஏற்படும். ஏனென்றால் அப்படி நம்பத்தக்க ஒரு நபர் நம்முடைய வாழ்க்கையில் யாராவது ஒருவர் இருப்பாங்க. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, தேவன் நம்மளுக்கு நம்பத்தக்கவராக இருக்கிறார். அவரோடு நம் பிரயாணம் செய்வதே நீங்களும் நானும் செய்கிற பிரார்த்தனையாக இருக்கும். நம்ம சில நேரங்களில் சொல்ல முடியாத வார்த்தைகளால் சொல்ல முடியாத காரியங்கள் நம்முடைய மனதை அழுத்தி கொண்டு இருக்கும். யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு சில காரியங்கள் நம்முடைய சிந்தையை ஆட்கொண்டு கொண்டு இருக்கும். அப்படிப்பட்ட நேரங்களில் நீங்கள் தேவனிடத்தில் சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை, ஜெபமாக செய்யணும்னு கூட அவசியம் இல்லை. அவருடைய வார்த்தையை படித்து அந்த வார்த்தையின் மேலே விசுவாசத்தை வச்சு அந்த நாள் முழுவதும், அந்த மாதம் முழுவதும், அந்த வாழ்க்கை முழுவதும் அவரோடு கூட போகிற அந்த பிரயாணமே ஒரு பிரார்த்தனையாக மாறிவிடும். இன்றைக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். வாய்களை திறந்து வார்த்தையினால் சொல்ல முடியாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் பலவீனங்களும் நெருக்கங்களும் பாடுகளும் பிரச்சனையும் இருக்கலாம். ஆனால் தேவன் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, இருதயத்தை பார்க்கிறார். உங்கள் இருதயத்தை இன்றைக்கு பார்த்திருக்கிறார். அதனால தான் இன்றைக்கு உங்களை அவரோடு கூட நடக்கும்படிக்கு தேவன் விரும்புகிறார், உங்களை அழைக்கிறார். அவருக்குள் வேர் கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும், அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும், அவருடன் நடக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இப்படி செய்வதே நீங்களும் நானும் அனுதினம் செய்கிற ஜெபமாக பிரார்த்தனையாக இருக்கிறது. அவருடன் நடக்கும் அந்த பிரயாணமே ஒரு பிரார்த்தனை என்பதை இன்றைக்கு தேவன் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துகிறார். இந்த நாள் முழுவதும் தேவனோடு நடந்து கொண்டு ஒரு பிரார்த்தனையை செய்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் கழிப்போம். இந்த நாளில் தேவன் நம்மளுக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிற அவருடைய நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதத்தையும் நாம் பார்க்கும்படி ஒரு நல்ல நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துங்க.